தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற படம். இந்த படத்தை தயாரித்த நிறுவனம் டிரான்ஸ் இந்தியா மீடியா என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் ராஜேந்திர ராஜன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இவர் ஏற்கனவே நாகேஷ் திரையரங்கம் அப்படிங்கிற படத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பாக தயாரித்து வெளியிட்டவர். இந்த படத்தில் பிரபுதேவா, மடோனா செபாஸ்டியன், யோகி பாபு, அபிராமி, புஜிதா பொன்னாடா, அபிராமி பார்கவன், மரியா, விஜய் மகேந்திரன், சிவா, மதுசூதன ராவ், ரோபோ சங்கர், சாய்தீனா, வினோத், ரெடின் கிங்ஸ்லி, ரகுபாபு, எம்எஸ் பாஸ்கர், ஜான் விஜய், சுரேஷ் சக்கரவர்த்தி, சாம்ஸ், ஜெயசார், கதீர், நாஞ்சில் சம்பத், ஆடுகளம் நுரை, நாதவன் இவர்களுடன் படத்தின் இயக்குனரான சக்தி சிதம்பரமும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கார். ஆக மொத்தம் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. படத்துக்கு ஒளிப்பதிவு கணேஷ் சந்திரா, இசை அஸ்வின் விநாயகமூர்த்தி, படத்தொகுப்பு ராமர் நிரஞ்சன் ஆண்டனி, கலை ஜனார்த்தனன், சண்டை பயிற்சி பிரதீப் தினேஷ், மகேஷ் மேத்யூ 2 பேர் பண்ணியிருக்காங்க. எழுதி இயக்கியிருப்பது சக்தி சிதம்பரம். இவர் இயக்கிய 17வது திரைப்படம் இது. ஏற்கனவே 16 படங்களை இயக்கியிருக்காரு. எல்லாமே காமெடி படம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காலகட்டத்தில் காமெடி படங்கள் ஓடிச்சு. ஆனால் எதுக்காக ஓடிச்சுன்னு இந்த இயக்குனருக்கே தெரியாது. இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் இந்த படம் சார்லி சாப்ளின் ஒரு படம் இவரோட இயக்கத்தில் வெளிவந்து ரொம்ப ஃபேமஸான படம். ஆனால் அது ஒரு சுவையான திரைக்கதை, அதோட கதையோடு இணைந்த காமெடி இருந்ததுனால ஓடிச்சு. ஆனால் அது சார்லி சாப்ளின் 2 அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் எடுத்தார், பேய் எடுன்னு. அந்த படமும் அட்டர் ஃப்ளாப்பு. இப்போ இந்த படமும் வந்திருக்காரு. இந்த படமும் அவர் சொன்னது நாங்கள் முழுக்க நகைச்சுவை படம் அப்படின்னு தான் சொன்னார். அப்படின்ற மனப்பான்மையில் தான் நம்மளும் போய் உட்காந்தோம். ஆனால் எடுப்பிலே சொல்லிட்டாரு, இந்த படத்தில் லாஜிக்கெல்லாம் தயவுசெய்து பார்க்காதீங்க, மூளையை கழட்டி வீட்டிலேயே வச்சுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. அதனால் நம்மளும் மூளையே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கில் உட்காந்து தான் இந்த படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் இயக்குனருடைய யோசனை. அப்படி இருந்தால் தான் இந்த படத்தை நீங்கள் ரசிக்க முடியும்னு அவரே சொல்லிட்டாரு. உண்மையாக படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. படத்தோட கதை என்னென்னா, படத்தில் பிரபுதேவா பூங்குன்றன் அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டு, பொதுநல வழக்குகளுக்காக ஆஜராகிற ஒரு புகழ்மிக்க ஒரு வழக்கறிஞர். அந்த சமயம் தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்கிற ஆளுங்கட்சி எம்எல்ஏ மதுசூதன ராவ், தொகுதி எம்எல்ஏ. அவர் லோக்கல் மக்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படி சொல்லி இலவச மருத்துவ முகாம் நடத்தி அந்த மக்களையெல்லாம் வரவழைச்சு அவங்ககிட்ட இருந்து ஆதார் கார்டை வாங்கி அவங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக மருத்துவ காப்பீடு அவங்க பேர்லேயே அவங்களுக்கே தெரியாமல் எடுத்து அந்த மருத்துவ காப்பீடை வேற ஒரு ஆள் வச்சு இவ்வளோ சிகிச்சை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதில் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரபுதேவா இதை பற்றி கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அந்த கேஸு ஹியரிங்க்கு வரப்போகுது. அதுக்குள்ளே அந்த கேஸை எப்படியாவது முடிக்கலைன்னா நீ சுகாதாரத்துறை அமைச்சராக உன்னை நியமனம் செய்ய மாட்டேன்னு சிஎம்ஏ சொல்கிறாரு. அப்போ பிரபுதேவா கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறாரு, சாய்தீனாவை. அவரும் போய் ஹோட்டல் ரூமில் கொலை பண்ணிடுறாரு. இப்போ பிரபுதேவா செத்து போயிட்டார். இது படத்தில் ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க. இதுக்கு இடையில் என்னென்னா, அதே தென்காசியில் ஒரு பிரியாணி ஹோட்டல் நடத்திட்டு இருக்கார் விஜய் மகேந்திரன். அவருக்கு ஒரு பொண்ணு அபிராமி. அந்த அபிராமிக்கு 3 பொண்ணுங்க. அதில் தான் மூத்த பொண்ணு மடோனா செபாஸ்டியன். இந்த பிரியாணி கடையில் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு எம்எல்ஏ அவருடைய பிறந்தநாளுக்காக. ஆனால் அவர் பிறந்தநாள் முடிஞ்ச உடனே போய் காசு கேட்கும்போது தரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. வெறும் 40,000 ரூபா தான் கொடுக்குறாரு. அதனால் கோவப்பட்டு விஜய் மகேந்திரன் மூஞ்சியில் வீசிட்டு வந்துடுறாரு. அப்போ அதுக்கடுத்து விஜய் வழக்கம் போல் என்ன செய்வாங்க, அரசியல்வாதியை விஜய் மகேந்திரனை அடித்து ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டுறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பூங்குன்றன் ஒரு வக்கீல் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம விஷயத்த சொன்னால் அவர் எப்படி நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படி சொல்கிறார். உடனே இந்த அபிராமி அவருடைய 3 மகள்களும் பூங்குன்றனை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹோட்டலில் ஏற்கனவே பூங்குன்றன் கொலை செய்யப்பட்டு விட்டார். இப்போ நான் 3-4 பேர் உள்ளே வந்ததெல்லாம் சிசிடிவியில் பதிவாயிடுச்சு. இப்போ வெளியில் போனாலும் இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு கிறுக்குத்தனமாக யோசிக்கிறாங்க. இப்போ பேசாமல் இந்த பாடியை தூக்கிட்டு போய் வேற எங்கேயாவது போட்டு நம்ம ஓடி போயிடலாம்னு ஒரு கிரிமினல் தனமாக யோசிக்கிறாங்க. இந்த ஐடியாவை யார் கொடுத்தது தெரியல. ஆனால் இயக்குனர் இப்படி தான் திரைக்கதை எழுதியிருக்காரு. இதுவே ஒரு மொக்கையான திரைக்கதை. அதே மாதிரி பிரபுதேவா தூக்கிட்டு வெளியில் ஹோட்டலை விட்டு வெளியில் எப்படியாவது கொண்டு போய் வெளியில் ஹோட்டலான்னு போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் ஏகப்பட்ட குளப்படி, ஏகப்பட்ட கசபுசாலாம் நடந்து இவருடைய ஊர்வலம் கடைசி கொடைக்கானல் வரைக்கும் போகுது. இவரோட பூங்குன்றன் பேரில் 5 கோடி ரூபா பேங்க்கில் இருக்குது. அந்த பேங்க்கில் இருக்கிறத நம்ம கொள்ளையடிச்சிடலாம், இப்போ உங்களுக்கு பணம் தேவையில்லை
அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த 4 கிரிமினலும் அம்மா 3 மகள் எல்லாம் கிரிமினல் தானே, கிரிமினல் மைண்டில் யூஸ் பண்ணி இவர் உசுரோடு இருக்கின்றத மாதிரி காட்டி பேங்க்கில் இருந்து கொள்ளையடிக்கலான்னு பார்க்குறாங்க. இவருடைய இந்த கொள்ளை முயற்சி பலனளித்ததா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை சுருக்கம். பிரபுதேவா முதல் ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் உசுரோடு இருக்கிற மாதிரி கோர்ட் கேஸில் பண்ணியிருக்காரு. அப்புறம் இடையில கனவு பாட்டில் ஒரு டியூட்டில் ஒரு அழகாக தன்னுடைய மாஸ்டர் அப்படிங்கிற காட்டுற அளவுக்கு ஒரு டான்ஸ் ஆடியிருக்காரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுத்தமாக பணமாக நடிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு பயிற்சி வேணும். அதே சமயம் ரொம்ப கஷ்டமான விஷயம். எந்த இடத்துலையும் நம்ம மூச்சு விடுறது தெரியக்கூடாது. அதே சமயம் நம்ம கண் மாறுறதெல்லாம் தெரியக்கூடாது. கண் இமைகள் ஒரே மாதிரி இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இந்த படத்தில் பிரபுதேவா நடிச்சிருக்காருன்னா நிச்சயமாக அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அந்த ஒரு காரணத்துக்காகவே பிரபுதேவா பாராட்டலாம். மற்றபடி அவருடைய நடிப்பில் ஒரே மாதிரி தான் எப்பவும் போல இருக்குது. அடுத்து குறிப்பிட்டு சொல்கிறது மடோனா செபஸ்டியன். அவருக்கு தான் அதிகமான காட்சிகள் இருக்குது. அவர் தான் அந்த படத்தோட கதையே முதல் காட்சியிலிருந்து கடைசி வரைக்கும் அப்பப்போ இடையில ஃபாதர் கோகி பாபுகிட்ட சொல்கிறதே மடோனா செபஸ்டியன் தான். சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதுக்கடுத்து கதை பிரிஞ்சுக்கிட்டே போகுது. இடையில நம்ம கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் யோகி பாபு மடோனா செபஸ்டியன்கிட்ட கேட்குறாரு. அப்படி ஒரு சுவாரஸ்யத்தோட கதையை கொண்டு போயிருக்காங்க. மடோனாவுக்கு ஒரு நல்ல கேரக்டர். இது வரைக்கும் மலையாளத்தில் கூட இப்படி படபடன்னு பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்க மாட்டாங்க. தமிழில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அபிராமி, அவங்க ஒரு அம்மா, ஆனால் ஒரு அப்பாவி அம்மாவை பேசக்கூடாத விஷயத்தையெல்லாம் பேசக்கூடாத நேரத்தில் டக்குன்னு பேசி மாட்டிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அப்புறம் இதில் மதுசூதனன் ராவ், அது ஒரு எம்எல்ஏ. அவர் எப்படி தப்பிக்கிறார், அவர் சிஎம்கிட்ட பேசுகிறது, சிஎம் அவரை பேசுகிறது, இன்றைய காலகட்டத்தில் அரசியல் எப்படி இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் தைரியமாக பதிவு பண்ணியிருக்காரு சக்தி சிதம்பரம். அவர் மற்ற நடிகர்கள் ஒரு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெருசு போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ பேரும் இவர் சொன்னதை அப்படியே டயலாக் கூட நல்லா நடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு இடத்துல கூட நமக்கு சிரிப்பு வரல. அதுதான் பெரிய கொடுமை. காமெடி படம் சொல்லிட்டு சிரிக்க வைக்கலைன்னா எப்படிங்க? நிஜமாக சிரிக்க வைக்கல, ஒரு சீனில் கூட சிரிக்க வைக்கல. ஆனாலும் படத்தை கடைசி வரைக்கும் பார்க்க வச்சுருக்காரு. அந்த வகையில் சக்தி சிதம்பரத்துக்கு ஒரு விஜய் போடுவோம், வேறு வழி இல்லை, பாராட்டி தான் ஆகணும். அதே சமயம் இந்த படத்தோட துவக்கத்தில் கடைசி ஒரு 3 நாள் படம் ரிலீஸ் 3 நாளில் பெரிய ரகலையை பண்ணிட்டாரு ஒரு சக்தி சிதம்பரம். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் இதெல்லாம் செய்யலாமா? இந்த படத்தோட மொத்த பாடல்களையும் எழுதியது ஜெகன் கவிராஜ் அப்படிங்கிற ஒரு கவிஞர். அவர் ஒரு பத்திரிகையாளரும் கூட. மொத்தது நான் தான் எழுதியிருக்கேன்னு கிட்டத்தட்ட படம் முடித்த உடனே ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கிட்டையும் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டார். இப்போ கடைசியை பார்த்தா எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன் சக்தி சிதம்பரம் சொல்லி அது ஒரு பெரிய ரகலையாயிடுச்சு. அவர் மீட்டிங்கில் கூட பேச முடியாமல் வெளியே தப்பிச்சு ஓடிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு மீட்டிங்கை போட்டு அவரும் எழுதினாரு, நானும் கொஞ்சம் சேர்த்து எழுதினேன், அதுக்காக அவர் பேரை போட முடியுமான்னு மொக்கத்தரமாக கேள்வி கேட்டு மாட்டிக்கிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே சூப்பர் தான். பாடல் வரிகள் புரிந்தாரு. அதுலேயே இவங்க போட்ட சண்டை போலீஸ்காரனை கட்டிக்கிட்டான்னு ஒரு பாட்டுக்காக. ஏன்னா அந்த பாட்டு ஒரு சென்சேஷனல் பாட்டு. அடுத்த வருஷம் எல்லாருடைய மேடைகளிலும் இந்த பாடல் பாடப்படும், ஆடப்படும். ஒரு பாட்டுக்காகவே இந்த நடனத்துக்காகவே இந்த பாடல் பேசப்படும். அது ஒரு முக்கியமான பாட்டுக்கிறனால இந்த பாட்டை நான் தான் போடுவேன்னு சொல்லி அவர் தகராறு பண்ணிட்டார் போல இருக்குது சக்தி சிதம்பரம். அதனால் இந்த பாட்டு சூப்பர். அந்த தம்பி ஜெகன் கவிராஜும் ரொம்ப அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிற மற்ற பாட்டு. ஆனால் இந்த பாட்டு ஒரு அவசரம் முக்க இரட்டை அர்த்த வசனம்லாம் இருக்கிற மாதிரி வர பாட்டு. இந்த பாட்டுக்கு எதுக்கு இவ்வளோ அக்கப்புரியா அப்படின்னு அவர் திட்டத்தான் புரியுது. அதே சமயம் ஒளிப்பதிவு பிரமாதம். கணேஷ் சந்திராவோட ஒளிப்பதிவு அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல. சினிமா அவரை மனசார பாராட்டணும். ஏன்னா முதல்லேருந்து தென்காசி குற்றாலம் அப்படியே போய் கடைசியாக கொடைக்கானலில் வந்து முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் கூட அதில் இல்லை. அவ்வளோ அழகாக காட்சிகளை லட்டு மாதிரி பதிவாக்கியிருக்காரு ஒளிப்பதிவாளர். அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் எல்லாமே எடிட்டிங், மற்ற கலை இயக்கத்தை தாண்டி ட்ரெஸ்ஸிங் இருப்பாருங்க. ட்ரெஸ்ஸிங் சூப்பர். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு காம்பினேஷன் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங்கை போட்டு அழகு பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒரே ஒரு தடவை ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு வரல, பாப்கார்னை சாப்பிட்டு. மற்றபடி சிரிக்கணும்னு நினச்சாலும் தப்பி தவறி கூட போயிடாதீங்க. சிரிப்பே வராது, சிரிக்க முடியாது. ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்க வச்சுருக்காரு, அவ்வளோதான். இதுக்கு என்ன மாதிரியான வார்த்தையோ நீங்களே போட்டுக்கோங்க. ஆனால் ஒரு தடவை பார்க்குற மாதிரி எடுத்துருக்கிறனால ஒரு ஜாலியாக டைம் இருந்துச்சுன்னா ஜாலியாக போய் இந்த படத்தை ஜாலியாக பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.